இன்றைக்கி குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடிசாக வெட்டிக்கிறோணும். எவ்வளோ மெல்லிசாக வெட்டணுமோ அவ்வளோ மெல்லிசாக வெட்டி இதில் போட்டு வதக்கிக்கிறோணும். ஆனால் அந்த கலர் மாறாமல் இருக்கணும். அதே லைட் கலரில் கொஞ்சம் கலர் மாறின கறி போயிடாமல் பார்த்துக்கிறணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் கிண்டிக்கிறலாம். இதை கிண்டி கொஞ்சம் இது பச்சை வாடை போன உடனே என்ன செய்யணும், இதுக்கு நம்ம வந்து பீன்ஸ் ஒரு 100 கிராம் சாப்பாட்டு அளவு பொறுத்து ஒரு 100 கிராம் பீன்ஸு, 2 கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி ஒரு 100 கிராம் அளவு பட்டாணி, அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரோக்கோலி இது 4 இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறலாம், இன்னும் கேபேஜ் எல்லாம் போட்டுக்கிறலாம். இந்த 4 நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும், இந்த பச்சை கலர் மாறாமல் இதை வேக விடணும். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறலாம் காரத்துக்கு. அதோட கொஞ்சம் கல்லுப்பு, இந்த காய்க்கு மட்டும் கல்லுப்பு, ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருப்போம், வேக வச்சுருப்போம். இதுக்கு ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு இந்த கலர் மாறாத அளவுக்கு இதை கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே நசுக்கி பார்த்து வெந்துருச்சான்னு பார்த்து வேக விட்டுறணும். நம்ம வந்து சோறு வந்து வடித்தும் வச்சுருக்கலாம் அல்லது குக்கர்லேயும் வச்சுருக்கலாம். ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும். சோறு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வேக வச்சு இந்த காய்கறியோடு போட்டு அதுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அதில் அப்படியே கிளறி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் மல்லி புதினாவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா அடியிலேருந்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி வர மாதிரி அப்படியே அடுப்புலேயே சிம்மில் அடுப்பை வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிடலாம். இது கடைசியில் என்ன செய்யணும், இது கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு வறுத்த முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் இதோட போட்டுக்கிடலாம். அது கடிபடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு வந்து நம்ம ஏதாவது குருமா அல்லது காரம் ஏதாவது கிழங்கு பரட்டை ஏதாவது செஞ்சுக்கிறலாம். டிஃபன் பாக்ஸுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாகவும் செய்யலாம். அதனால் எல்லோரும் இதை ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.